மார்ச் மாதம் 20ஆம் திகதி தவக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக சிந்தித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நேர்மையாளர்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நம் பயிற்சியை மீறிய பாவங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது, ஏனெனில் அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று மாறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் வேறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நேர்மையாளர்களின் இறுதி முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என சோதித்தறிவோம். நேர்மையாளர்கள் கடவுளின் மக்கள் எனில் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். எதிரிகளின் கையினின்று அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை சோதித்து அறிய வசைமொழி கூறி அவர்களை துன்புறுத்துவோம். அவர்களது பொறுமையை சோதித்து பார்ப்போம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். அவர்களின் சொற்படி பார்த்தால் அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்களே. இறை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோராக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டென அவர்கள் நம்பவில்லை. மாசற்றோருக்கு பரிசு கிடைக்கும் என அவர்கள் உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 1, 2, 10 மற்றும் 25 30 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். ஆனால் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையோ? ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நான் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, வரலாறு என்பது மனிதர்களது செயல்பாடுகளுடைய தொகுப்பு ஆகும். இதில் நற்செயல்பாடுகளும் அடங்கும், தீச்செயல்பாடுகளும் உண்டு. வரலாறு நெடுகிலும் தீய மனிதர்களது செயல்பாடு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதை உற்று நோக்குகின்ற பொழுது அவர்களது தீச்செயல்பாடுகள் 2 பரிமாணங்களை கொண்டவையாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. முதலாவதாக, கடவுளது கட்டளைகளுக்கும் இறைவனின் நெறிமுறைகளுக்கும் எதிராக சென்று தங்களையே அழித்து கொள்ளக்கூடிய வகையில்
தங்களது வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும் நீதிமான்களது வாழ்வு தங்களது தீய வாழ்வை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதன் காரணமாக நீதிமான்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நமக்கு விளக்குவதே இன்றைய முதல் வாசகம். ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம். முதலாவதாக, இறைப்பற்றில்லாதவர்களது தீய வாழ்வு அவர்களை பார்வையற்றவர்கள் ஆக்கியது என்றும், கடவுளின் மறைவான திட்டங்களை அவர்கள் அறியவிடவில்லை என்றும், தூய வாழ்வுக்கு கைமாறு, அதாவது பரிசு உண்டு என்பதை நம்பாதவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டது என்றும் முதல் வாசகத்தின் இறுதி பகுதியில் சாலமோனின் ஞான நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அவரது வார்த்தைகளை இவ்வாறு நாம் கொஞ்சம் மாற்றிச் சொல்லலாம். இறைப்பற்று இன்றி தீயவர்களாக தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ளும் மனிதர்கள் செய்யும் தீய செயல்கள் அவர்களை பார்வையற்றவர்களாக மாற்றி ஊனப்பட்ட வாழ்வாக அவர்களது வாழ்வை மாற்றிவிடுகின்றது. இத்தகைய ஊனப்பட்ட வாழ்வின் காரணமாக தவறுக்கு மேல் தவறு செய்து நல்லவர்களுக்கு கடவுள் வழங்கும் கைமாறை இழப்பதோடு தீயவர்களுக்கு அவர் வழங்கும் தண்டனையையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இவ்வாறு இவ்வுலகிலும் அவர்களது வாழ்வு மன நிறைவான ஒன்றாக இருப்பதில்லை, மறு உலகிலும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருப்பதில்லை. இரண்டாவதாக, இறைப்பற்றில்லாதவர்கள் தங்களது தீய வாழ்வின் காரணமாக தங்களை அழித்துக் கொள்வதோடு தங்களது தீய வாழ்வை கேள்விக்குள்ளாக்கும் நீதிமான்களை அழிப்பதற்கும் துணிந்து விடுகிறார்கள். இதுவே முதல் வாசகத்தின் முதற் பகுதி. நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாக இருக்கின்றார்கள், நமது செயல்களை எதிர்க்கின்றார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் என்றும், வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்து அறிவோம், இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் என்றும் தீய மனிதர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதாக சாலமோனின் ஞான நூலாசிரியர் எழுதுகின்றார். இன்றைய நற்செய்தி இன்னும் ஒருபடி மேலே செல்கிறது. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மதத்தின் சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கடைப்பிடிக்கின்ற மனிதர்கள் கூட எவ்வாறு உள்ளத்தில் தீயவர்களாக இருந்து மேற்கண்ட இரு தவறுகளையும், அதாவது தங்களையும் அழித்து பிறரையும் அழிக்கின்ற செயல்களை செய்ய முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது. அன்றைய பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் யூத மதத்தின் காவலர்களாக தங்களை கருதி கொண்டவர்கள். எனினும் உள்ளத்தில் தீயவர்களாக இருந்ததன் காரணமாக நீதிமானான இயேசுவின் செயல்கள் அவர்களை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவையாக இருந்தன. எனவே அவரை கொன்றுவிட துணிந்தனர். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு இரண்டு செய்திகளை தருகின்றன. முதலாவதாக, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களில் யாராவது சிலர் நம்மை விட மேலான நெறிமுறை மிக்க வாழ்வு வாழ்ந்து நமது வாழ்வை கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுது அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நமது வாழ்வை சரியாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, நமது நல்ல நேர்மையான நேர்மறையான வாழ்க்கையின் காரணமாக பிறர் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது மனம் பதறாமல் இறைவனில் நமது பாதுகாப்பை உணர்ந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறோம். இதையே இறைமகன் இயேசு செய்தார் என்பதை விளக்குவதே இன்றைய நற்செய்தியின் இரண்டாம் பகுதி. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது நேர்மறையான நல்ல வாழ்வு சில நேரங்களில் எங்களுக்கு சங்கடங்களை கொண்டு வந்தால் கூட அவையும் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து அவற்றை ஏற்று வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். நிற்கும்
ஒப்படைத்தேன், என்னை நீரும் காப்பீரே. தீயோர் சொல்வார் அவன் நீதிமான், அவனை சோதித்துப் பார்க்கலாம். அவனின் நம்பிக்கை எங்கே என அவனை வதைத்து காணலாம். ஆனால் கர்த்தரின் கண்கள் திறந்ததே, நீதிமான் நெஞ்சம் அறிந்ததே. துன்பம் வந்தாலும் அஞ்சாதே, உன் வாழ்வு அவரின் கையில். நீதிமான் மீது உலகம் எழுந்தாலும், நீதியாய் நிற்கும் என் ஆண்டவரே. என் வாழ்வை உன்னிடம் ஒப்படைத்தேன், என்னை நீரும் காப்பீரே. என் நேரம் இன்னும் வரவில்லை, என் பாதை தந்தை நிர்ணயித்தது. மக்கள் நடுவில் நான் நடக்கிறேன், அவர் சித்தம் நிறைவேற்றுகிறேன். என்னை தேடும் கண்கள் இருந்தாலும், என்னை தொடும் நேரம் வரவில்லை. தேவனின் சித்தம் நிறைவேறும் வரை, என் வாழ்வு அவரின் காவலில். நீதிமான் மீது உலகம் எழுந்தாலும், நீதியாய் நிற்கும் என் ஆண்டவரே. என் வாழ்வை உம்மிடம் ஒப்படைத்தேன், என்னை நீரும் காப்பீரே. நீதியின் வழியில் நடப்போமே, நிந்தனை வந்தாலும் தளராமல். இயேசுவைப் போல நாமும் இன்று தந்தையின் சித்தம் செய்வோமே.